அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பற்றி வாழ்க்கை வரலாற்றை பார்ப்போம். திட இயற்பியல் சோதனை கூடம் மற்றும் மத்திய மின்னணு கழகத்தின் சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ஒத்துழைப்புடன் பிரைட் ஃபேஸ் ஷிஃப்டர்ஸ் என்பதை டெல்லியில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிலையத்தினுடைய பேராசிரியர் பாரதி பட் உருவாக்கினார். இது மேற்கத்திய நாடுகளில் மட்டுமே இதுவரை உருவாக்கப்பட்டு வந்தது. தொழில்நுட்ப ஆற்றலின் இந்த ஏகபோக பெருமை தகர்க்கப்பட்டு விட்டது. இது ஃபேஸ் ஷிஃப்டர்கள் 3 திசைகளிலும் கண்காணிப்பு, வழிகாட்டுதல், கண்டறிதல் பணியில் ஈடுபடும் இராணுவத்திற்கான ராடாரில் பல வேலைகளை செய்யக்கூடியவை. நாக் ஏவுகணையில் நுனிப்பகுதியில் பொருத்தப்படும் மிக நுண்ணிய மின்னல்களையும் கண்டறிய உதவும் ஆண்டனாவை 2 வருடங்களுக்குள் கரக்பூர் ஐஐடியினுடைய பேராசிரியர் சரஃப் மற்றும் இம்ரத் ஆய்வு மையத்தினுடைய அவருடைய சகா PK முகோபாத்யாயாவும் கூட்டாக தயாரித்தார்கள். சர்வதேச கண்காணிப்பின்படி இது ஒரு சோதனை. திட இயற்பியல் ஆய்வுக்கூடம் மற்றும் இம்ரத் ஆய்வு மையத்தினுடைய கூட்டு முயற்சியோடு பிலானியில் உள்ள மத்திய மின் மற்றும் மின்னணு ஆராய்ச்சி நிலையம், த சென்ட்ரல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இந்த டயோடை உருவாக்கியது. செயல்பாட்டை மதிப்பீடு செய்யும் பொறுப்பில் மிகவும் விழிப்புடனும் கவனத்துடன் சீர்தூக்கி பார்க்கும் ஒரு நீதிபதியாக அவர் செயல்பட வேண்டியிருந்தது. ஒரு இளம் விஞ்ஞானியாக அவர் வாழ்ந்த நாட்களை பின்னோக்கி பார்க்கும்போது ஒரு விஷயத்தை அவரால் தெளிவாக உணர முடிகிறது. அந்த தருணத்தில் அவர் எப்படி இருந்தாரோ அதைவிட உயர்ந்த நிலையை எட்ட வேண்டும் என்ற ஆசை எப்போதுமே இடைவிடாமல் அவருக்குள் எழுந்து கொண்டே இருந்தது. அவர் சொல்வது முற்றிலும் உண்மை. வேலைக்காக கஷ்டப்பட்டு வந்தவர்களுக்கு செய்யும் தொழிலே தெய்வம் என்று பணியில் ஓய்வின்றி உழைப்பார்கள். இது என்னுடைய வாழ்க்கையிலும் உண்டு. வளர்ச்சி அடைவதற்கு, உயர்வடைவதற்கு, தூய்மை அடைவதற்கு, விசாலமடைவதற்கு ஆசைப்பட்டார். அவரது பணி வாழ்க்கையில் வெளிப்புற செல்வாக்கும் எப்போதுமே அவருக்கு இருந்ததில்லை. அவரிடம் இருந்ததெல்லாம் அவருக்குள் இருந்ததே அதிகமாக தேடிக்கொள்ளும் உள்ளார்ந்த வேட்கைதான். இன்னல்களும் பிரச்சனைகளும் நாம் வளர்ச்சியடைவதற்காக கடவுள் வழங்கும் வாய்ப்புகள் என்பது அவரது நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கை அவருக்கு மிகவும் பிடிக்கும். அதில் சிறிது கூட மாற்றம் கிடையாது. அவர் அப்பாவைப் போலவே இவரும் அந்த விஷயத்தில் அதை விட்டு கொடுக்க மாட்டார். அழுத்தி கொண்டிருக்கும் மன சோர்விலிருந்து மீண்டு வரும்படியும் செயல்பாட்டை மேம்படுத்தும் வகையிலும் தனது அணியினரை ஊக்கப்படுத்துவது என்பது எல்லா தலைவர்களுக்கும் எப்போதும் ஒரு சவால்தான். அடுத்தடுத்து ஆதரவு சக்திகளை பெருக்கி கொள்ளாத அளவுக்கு செயல்படுவதுதான் ஒரு சிறந்த அணுகுமுறை. இதை பின்பற்றினால் மாற்றத்தை கொண்டு வந்து தக்க வைத்து கொள்வதற்கு குறைவான சக்தி தான் தேவைப்படும். டாக்டர் அப்துல் கலாம் மேலே குறிப்பிட்டுள்ள சக்திகளினுடைய விளைவாக வெளிப்படுத்துவது குறிக்கோள். 1983 IGMDPயை தொடங்கும்போது இப்படிப்பட்ட ஒரு ஆதரவான சூழலை உருவாக்குவதற்கு முதல் முறையாக அவர் முயற்சி செய்தார். பணியில் சேர்வதற்கான சராசரி வயதை 42 33 குறைத்து இளமை துடிப்புள்ள விஞ்ஞானிகள் அணி ஒன்று உருவாக்கப்பட்டது. வழிகாட்டப்பட்ட ஏவுகணை திட்டத்திற்கான வளர்ச்சி கட்ட நடவடிக்கைகளை முடக்கி விடுவதற்காக ஊக்கப்படுத்தக்கூடிய புதுமை அம்சங்கள் என்னவெல்லாம் இப்போது இருக்கின்றன என்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டு முயற்சி செய்தார். மீண்டும் நாளை அவரை பற்றி பார்ப்போம். அன்பு உள்ளங்களே, தினமும் ஒரு திருக்குறள் படியுங்கள், அதன் பயனை அனுபவியுங்கள். நன்றி.